திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை அதிகரித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். வாணியம்பாடி பகுதி பாலாற்றில் திறந்த வெளியில் பட்ட பகலில் கள்ளச்சாராய விற்பனை எவ்வித அச்சமுமின்றி நடைபெற்று வருகிறது. விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய விற்பனை படுஜோராக நடைபெற்று வரும் நிலையில் இனியாவது ஏவல் துறை நடவடிக்கை எடுத்து கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே தடை செய்யப்பட்ட அமில ஸ்ப்ரே அடித்து பழுக்க வைக்கப்பட்ட 1 டன் மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். செங்கோட்டை அருகே வல்லத்தில் உள்ள மாம்பழ குடோன்களில் செயற்கையாக மாம்பழங்களை பழுக்க வைப்பதாக உணவுத்துறை அதிகாரிகளுக்கு வந்த தகவலை அடுத்து இருவேறு குடோன்களில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் மாம்பழங்கள் எளிதில் கெடாமல் இருப்பதற்காக தடை செய்யப்பட்ட அமில ஸ்ப்ரே அடித்து பழுக்க வைக்கப்பட்ட 1 டன் மாம்பழங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் வார விடுமுறை நாளையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பூங்காவில் அமைந்துள்ள புல்வெளி மைதானங்கள், இந்திய வரைபடம், கல்மரம் உள்ளிட்டவைகளை கண்டு ரசித்து செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். இந்த நிலையில் 126வது மலர் கண்காட்சிக்காக உதகை அரசு தாவரவியல் பூங்காவை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலியில் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்ததாக திமுக கவுன்சிலர் மகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக கவுன்சிலர் கனகராஜன் மகன் ஆறுமுக பாண்டியன் கட்டுமான தொழில் நிறுவனம் நடத்தி வருகிறார். கிருஷ்ணாபுரம் அருகே உள்ள அவரது அலுவலகத்திலிருந்து மூட்டை மூட்டையாக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து விடியா திமுக கவுன்சிலர் மகன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பரவலாக எங்கும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதை விளம்பரமாடல் அரசு அலட்சியப்படுத்தி வரும் சூழலில் மீண்டும் மீண்டும் திமுக நிர்வாகிகளுக்கு சொந்தமான இடங்களில் மூட்டை மூட்டையாக போதைப் பொருட்கள் சிக்குவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். விடியா திமுக அரசால் சிவகங்கையில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெரும்பாலான அரசு பேருந்துகளில் ஓட்டுநர் மற்றும் பயணிகளின் இருக்கைகள் கிழிந்து காணப்படுகிறது. மேற்கூரைகளும் சேதமடைந்து காணப்படுவதால் பயணிகள் தனியார் பேருந்துகளை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். அரசு பேருந்துகளை பராமரிப்பதில் விடியா அரசு தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே ஆற்றில் சட்டவிரோதமாக தண்ணீர் எடுத்து விற்பனை செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. அம்பேத்கர் நகருக்கு அருகில் உள்ள பச்சை ஆற்றில் தனியார் டிராக்டர் டேங்கர் உதவியோடு சட்டவிரோதமாக மின் மோட்டார் மூலம் தண்ணீர் எடுக்கப்பட்டு சுற்றுப்புற கிராமங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆடு மாடுகளை குளிப்பாட்டும் இடத்திலிருந்து எடுக்கப்படும் நீர் குடிநீர் என கோரி விற்பனை செய்யப்பட்டு வருவதால் உரிய அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அருகே பழைய பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. குனியமுத்தூர் சுண்டக்காமுத்தூர் சாலையில் உள்ள மோகன்ராஜ் என்பவரது பழைய பிளாஸ்டிக் குடோனில் இருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியதில் தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து நாசமான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனம் திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திங்களூரை சேர்ந்த பாஸ்கர் வணிகர் வீதியில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது வாகனம் திருடப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பாஸ்கர் திருவையாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் திருடனை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கோவில் விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பத்தூரில் பூமாயி அம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு 37ஆம் ஆண்டு மாட்டுவண்டி பந்தயம் 2 பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 37 ஜோடி மாடுகள் பங்கேற்று பந்தய தூரத்தை நோக்கி சீறி பாய்ந்து ஓடின. இந்த போட்டியினை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே குடிநீர் வழங்கக் கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகளாக முறையாக குடிநீர் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கச்சனம் கீழ்வேளூர் சாலையில் காலி குடங்களுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 120 குடும்பத்துக்கும் இந்த ஒரு பைப் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு பைப்ல இப்ப தண்ணி வர்றது கிடையாது. மற்ற 3 தெருவுக்கும் ஃபுல்லா குடிநீர் சப்ளை பண்ணுது.
எங்களுக்கு மட்டும் இந்த பைப்பே கிடையாது. தெற்கு பகுதிக்கு அப்படியே வந்து இந்த பைப்பும் போட்டது கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த ஓசை சுரி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த தண்ணி வர்றது கிடையாது. எங்களுக்கு உடனடியாக என்ன பண்ணீங்கன்னா குள்ளிடம் தண்ணி வர்றதுக்கு ஏற்பாடு. விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 3 பேர் காயமடைந்தனர். டி புதுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த கணேசமூர்த்தி என்பவருக்கு 6 மாதத்திற்கு முன்பு பிரதம மந்திரி வீடு வழங்கப்பட்டது. அந்த வீட்டை ஒப்பந்ததாரர் ராமராஜ் என்பவர் தரமின்றி கட்டிக் கொடுத்ததால் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வீட்டிலிருந்து சிறுவன் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் மேற்கூரையை சரி செய்து தர வேண்டும், ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மாட்டுவண்டி பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. திருமயம் அருகே உள்ள கடியாப்பட்டியில் சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 19 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்ட மாட்டுவண்டி பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி போட்டியில் பங்கேற்ற மாடுகள் பந்தய தூரத்தை நோக்கி சீறி பாய்ந்து ஓடின. திருப்பத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள பிரபல ஹோட்டலில் வழங்கிய சாஸில் புழுக்கள் இருந்ததாக சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். சிம்ஸ் பூங்கா அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் வழங்கப்பட்ட சாஸில் புழுக்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் இதுகுறித்து நிர்வாகத்தினரிடம் முறையிட்ட நிலையில் அவர்கள் அலட்சியமாக பதிலளித்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் முறையாக ஆய்வு நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் சாஸும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ஸ்மெல்லா இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லா புழு. அதை கொண்டு வந்து இங்கே ரெஸ்பான்சிபிளாக கேட்டதுக்கு அவன் பண்ண ஆன்சர் வந்து மேனேஜர் இங்கே இல்லைன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் கேட்டால் நான் இதெல்லாம் பண்ண முடியாது, நீ யார்ட்ட வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோன்றாங்க. இதுக்கு நாங்கள் பே பண்ணியிருக்கோம். தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஆபத்தான நிலையில் உள்ள மின்மாற்றியின் மின் கம்பங்களை மாற்றி அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுபாக்கம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின்மாற்றியின் 2 மின் கம்பங்களும் முற்றிலும் சேதமடைந்து எலும்புக்கூடு போல காட்சியளிக்கிறது. இதனால் ஆபத்து ஏற்படும் முன் விடியா திமுக அரசின் மின்துறை அதிகாரிகள் மின் கம்பங்களை உடனடியாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் மிளகாய் செடியில் ஏற்பட்டுள்ள இலை சுருட்டு நோயினால் மிளகாய் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 50 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டுள்ள மிளகாய் செடிகளில் இலைகளில் சுருட்டு நோய் தாக்குதல் பரவியுள்ளது. பூச்சி மருந்து அடித்தும் நோய் சரியாகாததால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலையடைந்துள்ள விவசாயிகள் விடிய அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வீட்டின் மேற்கூரை கற்கள் பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வஉசி நகர் பகுதியில் உள்ள வாரிய குடியிருப்பில் செல்வராஜ் என்னும் முதியவர் தமக்கு சொந்தமான வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் திடீரென மேற்கூரையின் கற்கள் பெயர்ந்து விழுந்துள்ளது. எனினும் அதிர்ஷ்டவசமாக முதியவர் உயிர் தப்பிய நிலையில் பழுதடைந்த குடியிருப்புகளை சீரமைத்து தர விடிய அரசுக்கு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கிராம பகுதியில் மாவட்ட நிர்வாகம் அத்துமீறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆதிவரகநல்லூர் ஊராட்சியில் ஸ்ரீமுஷ்ணம் பேரூராட்சியிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை சுத்திகரிக்கவும் பேரூராட்சி குப்பைகளை கொட்டுவதற்கும் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்ததை எதிர்த்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திட்டம் தங்கள் கிராமத்தினை அழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதாகவும் அதனை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆபத்தான முறையில் கூடாரம் அமைத்து சுற்றுலா பயணிகள் தங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பூம்பாறை பிரதான மலைச்சாலையின் ஓரத்தில் உள்ள வனப்பகுதியில் பைன் மரங்கள் நிறைந்த பகுதியில் கேரளாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஆபத்தான முறையில் டென்ட் கூடாரம் அமைத்து தங்கி வருகின்றனர். பெரும் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படுவதற்கு முன்னர் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கோடை விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவிந்ததால் ஏற்காடு சுற்றுலா தலம் களை கட்டியது. அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், ஏரி பூங்கா, பக்கோடா பாயிண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மேலும் படகு இல்லத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பேருந்து நிலையத்தில் புறக்காவல் நிலையம் செயல்படாமல் பூட்டி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேருந்து நிலையத்தில் திருட்டு சம்பவங்களை தடுக்கவும் பயணிகளின் பாதுகாப்பிற்காகவும் திறக்கப்பட்ட புறக்காவல் நிலையம் திறக்கப்படாமலேயே உள்ளதால் திருட்டு, அடிதடி, போதை ஆசாமிகள் அட்டூழியம் அரங்கேறுவது தொடர்கதையாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பயணிகளுக்கு பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதால்
காவல் நிலையத்தை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பணியாளர்களின் அலட்சியத்தால் குடிநீர் வீணாக வெளியேறும் அவல நிலை ஏற்பட்டது. வன்னிவேடு ஊராட்சியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுவது வழக்கம். இந்த நிலையில் நீர்த்தேக்க தொட்டியில் குடிநீர் முழு கொள்ளளவை எட்டியும் மின் மோட்டார் நிறுத்தப்படாததால் குடிநீர் வீணாக வெளியேறி வீதிகளில் பெருக்கெடுத்து ஓடியது. கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் உள்ளாட்சி பணியாளர்கள் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோடை விடுமுறையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மொட்டையடித்தும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மாதாவிற்கு மாலை அணிவித்தும் பக்தர்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் குடும்பத்துடன் கடலில் குதூகலமாக குளியல் போட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்கு வந்தவர்கள் அடித்துக் கொண்ட சம்பவம் விடிய ஆட்சியில் அரசு மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை வெளிப்படுத்தியுள்ளது. பாளையங்கோட்டை கீழ்ப்பாதி கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேல்பாதி கிராமத்தை சேர்ந்த இரு தரப்பினர் தண்ணீர் பாய்ச்சுவதில் ஏற்பட்ட தகராறில் அடிதடி காயங்களுடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அப்போது அவர்களுக்குள் மீண்டும் தகராறு ஏற்பட்டதால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலையோரம் கொட்டப்பட்டுள்ள இறைச்சி கழிவுகளால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புஷ்பகிரி படப்பை செல்லும் சாலையோரத்தில் மூட்டை மூட்டையாக இறைச்சி கழிவுகளை சாலையோரம் வீசிச் செல்கின்றனர். இதனால் கடும் துர்நாற்றத்துடன் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் நோய் தொற்று உருவாகும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 53 அடியாக சரிந்துள்ளதால் நீர்த்தேக்க பகுதிகளில் தண்ணீரின்றி காணப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததாலும் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு நிறுத்தப்பட்டதாலும் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்துள்ளது. இதனால் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளான பாலாறு, கோட்டையூர், செட்டிப்பட்டி மற்றும் பண்ணவாடி ஆகிய இடங்களில் தண்ணீரின்றி பாலம் பாலமாக வெடித்து காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிவகங்கை சீமை செப்பேடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செப்பேட்டை ஆய்வு செய்த தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி பழனிமலை முருகனுக்கு விஜய ரகுநாத பெரிய உடையத்தேவர் அளித்த நிலக்கொடை பற்றி செப்பேட்டில் எழுதப்பட்டிருப்பதாக கூறினார். செப்பேட்டின் முகப்பில் மயில், சூரிய சந்திரர்களுக்கிடையே வேல், வலது ஓரத்தில் அரசரின் உருவம் ஆகியவை கோட்டுருவமாக பொறிக்கப்பட்டுள்ளன. 44 சென்டிமீட்டர் உயரமும் 25 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள இச்செப்பேடு 875 கிராம் எடை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த செப்பேடு கிபி 18ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட செப்பேடு. இது சிவகங்கை சீமையினுடைய அரசர் விஜய ரகுநாத பெரிய உடையாத்தேவருங்கிறவர் இந்த செப்பேட்டை எழுதியிருக்காரு. இந்த செப்பேடு எழுதப்பட்டது நோக்கம் என்னென்னா, நம்ம பழனிமலை முருகனுக்கு தன்னுடைய ஆட்சி பரப்பில் இருக்கிற திருபுவனத்தை சேர்ந்த ஒரு 6 கிராமங்களை பூதானமாக கொடையாக கொடுத்து. சென்னை மணலி அருகே கஞ்சா போதையில் 10க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள், 5க்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள ஜன்னல் கண்ணாடிகளை மர்ம நபர்கள் உடைத்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மாத்தூரில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையின் அவசர எண் 100க்கு புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மணலி MMDA காலனி பகுதியிலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் முதல்வர் கையில் உள்ள காவல்துறை எப்போது கும்பகர்ண தூக்கத்திலிருந்து கண் விழிக்கும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நீலகிரி தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் திடீரென செயல்படாமல் போனதில் நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் சந்தேகம் எழுப்பியுள்ளார்.
உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் ஒட்டுமொத்தமாக 20 நிமிடங்கள் செயலிழந்தது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ள லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தரமில்லாத கேமராக்களை வாக்குப்பெட்டிகள் உள்ள அறையில் பொருத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். கேமரா செயலிழந்தது பற்றிய ஆட்சியரின் விளக்கம் நம்பும்படியாக இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்குரிய முறையான விளக்கம் அளிக்கப்படாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். 20 நிமிஷம் 6:17 மாலை 6:17லேருந்து 6:43 வரைக்கும் சிசிடிவிகள் செயலிழந்துள்ளது. டிவிஆரே சுத்தமாக ஆஃப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் கேட்டால் ஹீட்டால் சுவிட்ச் ஆஃப் ஆனதாக சொல்கிறாங்க. ஊட்டி மாதிரி ஒரு சீதோஷ்ண நிலை இருக்கிற ஒரு ஊர்லேயே ஹீட்டுனால ஒரு சாதனை செயலிழக்குதுன்னு சொல்கிறது நம்பும்படியாக இல்லை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே கடிக்க துரத்திய நாயை அடிக்க முயன்ற விரிவுரையாளரை நாயின் உரிமையாளர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். நன்சை இடையூறு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் தனியார் கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்து வருகிறார். இவர் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் போது நாய் கடிக்க வந்ததால் நாயின் மீது கல்லை கொண்டு எறிந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நாயின் உரிமையாளர் யோகேஷ் மற்றும் அவரின் தந்தை ஆகியோர் ராஜ்குமாரை கடுமையாக தாக்கியுள்ளனர். அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி ராஜ்குமாரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள 1000க்கும் மேற்பட்ட ரேஷன் அரிசி மூட்டைகள் மக்கி கருவண்டுகள் பிடித்தபடி இருக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. இதனால் ஏற்படும் மாசு காரணமாக சுவாச நோய் வருவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு மீதமுள்ள அரிசி மூட்டைகளையாவது பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது. கடந்த மார்ச் 26ஆம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 4 கோடி தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் பணம் கடத்தியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என்பது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் வழங்க சிபிசிஐடி முடிவெடுத்துள்ளது. தஞ்சை அருகே ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் யானை பராமரிப்பு செலவிற்காக தனியாரிடம் கையேந்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோயில் நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன் கோவில் வளாகத்தில் யானை மங்கலம் பராமரிப்பு செலவுக்காக நன்கொடை கேட்டு QR கோடுடன் கூடிய பேனர் வைத்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் யானையை பராமரிக்க கூட விடியா திமுக ஆட்சியில் நிதி இல்லையா என பக்தர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு ஒப்பந்த பணியாளர் சிகிச்சை அளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதிய செவிலியர் இல்லாததே இதற்கு முழுமுதற் காரணம் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்த மாவட்ட சுகாதார இணை இயக்குநர், ஒப்பந்த ஊழியர் 15 நாட்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டதுடன் செவிலியர் சித்ரா பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விடியா அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு மருத்துவமனையில் போதிய செவிலியர்களை நியமிக்க ஆவண செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் பீர் குடித்தபடியே நியாய விலைக் கடையில் பொருட்களை விற்பனை செய்த விற்பனையாளர் தங்களை தரக்குறைவாக பேசியதாக பெண்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். திருச்சி புத்தூர் நாள் ரோடு அருகில் உள்ள சிந்தாமணி வளாகத்தில் சிந்தாமணி கூட்டுறவு நியாய விலைக் கடை அமைந்துள்ளது. திருச்சி புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சசிகலா. இவர் ரேஷன் கடையில் அரிசி வாங்க சென்றபோது பீர் பாட்டிலை காலுக்கடியில் வைத்தபடியே விற்பனையாளர் நிசார் பில் போட்டுக் கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனை வீடியோவாக சசிகலாவின் கணவர் தனது செல்போனில் எடுத்துள்ளார். பெண்களை தரக்குறைவாக பேசும் நியாய விலைக் கடை ஊழியர் நிசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சசிகலா வலியுறுத்தியுள்ளார். சார், எங்களுக்குள்ளதை போடுங்க, எல்லா ஜாமானும் மாசம் லாஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் என்ன செஞ்சிட்டார், காடை தூக்கி இடது கையில் எரிஞ்சிட்டார். என்ன சார் இப்படி எரியறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னப்பா என்ன பண்ண முடியும் உன்னால, இப்படி தான் செய்வேன், போயிட்டே இரு, இதுக்காக நீ அரிசி தானே வாங்க வந்த, நான் தூக்கி போட்டால் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு வல்கரா பேசினேன். சார், மேலே இருக்க ஆஃபீஸருக்கு அங்கேருந்து கால் நம்பர் வாங்கி பேசணும். அவங்களும் சொன்னாங்க இதே பிரச்சனை, அவங்க எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டு வர்ற லேடிஸ் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கரூரில் பட்டப்பகலில் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் 10 பேர் கொண்ட கும்பல் கல்வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாநகரில் வசித்து வரும் மனோகரன் தனக்கு சொந்தமான வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து
தனியார் நிதி நிறுவனத்தில் 23 லட்சம் கடனாக பெற்றுள்ளார். இதற்கான தவணைத் தொகையை முழுவதுமாக செலுத்திய நிலையில் வீட்டு பத்திரத்தை மனோகரன் திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் மேலும் 10 லட்சம் ரூபாய் வேண்டும் என கேட்ட தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மனோகரன் வீட்டின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பாக மனோகரன் அளித்த புகாரின் அடிப்படையில் பசுபதிபாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.